அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பகுதி 5ல் மத்திய அரசில் நம்ம அட்டார்னி ஜெனரல் வரைக்கும் போன கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி பாராளுமன்றம் பார்க்கலாம். 79லேருந்து 122 வரைக்கும் பாராளுமன்றத்தை பற்றி பேசுது. ஆர்டிகிள் 79 பாராளுமன்றம் இரு அவைகளை கொண்டது. ஓகேவா? குடியரசுத் தலைவரும் இதில் ஓர் அங்கம் அப்படின்னு சொல்கிறது விதி 79. 79னா என்ன? பாராளுமன்றம் இரு அவைகளை கொண்டது. அந்த இரு அவைகளும் குடியரசுத் தலைவர் ஒரு அங்கம் தான் இரு அவைகளையும் அப்படின்னு சொல்கிறது தான் விதி 79. 80 மாநிலங்களவை. ஃபஸ்ட்டு மாநிலங்களவை தான், அதுக்கப்புறம் தான் மக்களவை வரும். ஓகேவா? ஏன்னால் மாநிலங்களவை தான் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறது. அதனால் 80 தான் மாநிலங்களவை, 81 மக்களவை. சரியா? இந்திய நாடாளுமன்றம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மக்களவையை பார்த்துருவோம். மக்களவை முதல் கூட்டம். மக்களவை எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஏப்ரல் 17, 1952 உருவாக்கியிருப்பாங்க. சரியா? மாநிலங்களவை ஏப்ரல் 3 உருவாக்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மாநிலங்களவை தானே விதி 80 பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? மக்களவை உருவாக்கம் ஏப்ரல் 17, 1952. மாநிலங்களவை உருவாக்கம் ஏப்ரல் 3, 1952. அதை அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் ரெண்டும் கூட்டம் கூடினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 13 தான், 1952 தான் கூடுது. சரியா? மக்களவை முன்னாடி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு இருந்தது. சரியா? அதுக்கப்புறம் தான் லோக்சபா ராஜ்யசபான்னு மாறுச்சு. சரியா? அது எப்போ மாறுச்சுன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். 93 மாநிலங்களவையின் தலைவர். மக்களவையின் தலைவர் சபாநாயகர் சொல்லுது 93 விதி. சரியா? மக்களவையில் மொத்தம் 545 சீட் இருக்குது. சரியா? இது 370 கேன்சல் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும். 2019 ஆர்டிக்கிள் 370 கேன்சல் பண்ணுறாங்க. சரியா? விதி 370 என்னன்னு கேட்டிங்கன்னா கோபாலசாமி ஐயர் உருவாக்குனது. இது அம்பேத்கர் 370 ஆர்டிக்கிளை உருவாக்கல, கோபாலசாமி ஐயர் தான் உருவாக்கியிருப்பார். ஏன்னா அதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அங்கே போய் நம்ம யாரும் நிலம் வாங்க முடியாது, சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதுக்கு. சரியா? அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 370 கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி 545 இருந்தது. 2019 இது குறையுது, 543 குறையுது. சரியா? அதிகபட்சம் 552 பேர் வரைக்கும் இருக்கலாம் மக்களவையை பொறுத்த வரைக்கும், லோக்சபாவை பொறுத்த வரைக்கும். சரியா? ஜனவரி 2020 104வது அமெண்ட்மெண்ட் ஆங்கிலோ இந்தியர்களை கேன்சல் பண்ணுறாங்க. சரியா? எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் ஆங்கிலோ இந்தியர்களை கேன்சல் பண்ணுறாங்க? 104வது அமெண்ட்மெண்ட்டில். சரியா? 2 ஆங்கிலோ இந்தியர்களை கேன்சல் பண்ணுறாங்க. அதனால தான் 543 வருது. 370 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அதில் எம்பிக்கள் இருக்க தான் செய்வாங்க. இது குறைஞ்சதுக்கு ஆங்கிலோ இந்தியர்கள் தான் ஆங்கிலோ இந்தியர்களோட 2 பேர் இருந்ததை குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? 530 பேர் ஸ்டேட்லேருந்து வருவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து 13, ஆங்கிலோ இந்தியர்கள்லேருந்து 2. இதெல்லாம் சேர்ந்து தான் 545 இருந்தது. இப்போ இந்த ஆங்கிலோ இந்தியர்கள் 2 எடுத்த உடனே இப்போ 543. சரியா? இந்த ஸ்டேட்டில் இருந்த 7 என்ன ஆச்சு? யூனியன் டெரிட்டரியாக போயிடுச்சு. ஜம்மு காஷ்மீரை யூனியன் டெரிட்டரி தானே பிரித்தாங்க. ஸோ இங்கே ஸ்டேட்டாக இருந்தது யூனியன் டெரிட்டரியாக மாறும்போது இங்கே 530 இந்த 524 13 இருந்தது 19 மொத்தம் 543. இப்போ இருக்கிற சீட்ஸு மக்களவையில் 543. சரியா? மக்களவை உறுப்பினருக்கான தகுதி. ஓகேவா? இந்திய குடிமகனாக இருக்கணும். 25 வயசு குறைவுடையவராக இருக்கக்கூடாது. 25 வயசாக இருக்கணும், 25 மேலே தான் இருக்கணும். அவரது பெயர் நாட்டின் எந்த ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும். இந்தியாவுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குச்சாவடியில் அவர் பேர் இடம்பெற்றிருக்கணும். மத்திய மாநில அரசு அலுவலர்களின் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. யார்? எம்பிக்கு நிற்கிறவங்க. மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இருக்கக்கூடாது. ஓகேவா? மனநலம் சரியில்லாதவங்களாக இருக்கக்கூடாது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்களாகவும் இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினர்களின் பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் செயல்படும். சரியா?
ஸ்டார்ட் பண்ணது 5 வருஷம் பதவி காலம். அதன் காலம் முடிவதற்கு முன்னால் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். சரியா? இது 2001 to 4 2001 to 4 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தது. பிஜேபி கவர்மெண்ட் தான். வாஜ்பாய் வந்து பதவி 5 வருஷத்துக்கு முடியறதுக்கு முன்னாடி 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சியை கழிச்சிட்டு தேர்தலை சந்தித்தார். சரியா? முன்னாடியும் கலைக்கலாம். பிரதமருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் கலைப்பார். இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவை கலைப்பார். 272 த மேஜிக் மார்க். மெஜாரிட்டி வந்து 272. அது கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக இருந்துச்சுன்னா பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுவாங்க. கூட்டணி கட்சியில் ஆட்சி இருந்ததா. இப்போது நம்ம இருக்கிறது கூட்டணி கட்சி ஆட்சி தான். சரியா? பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கலைக்கலாம். தேர்தல் பார்த்திங்கன்னா மக்கள் தொகுதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவை உறுப்பினர்கள் நேராக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரியா? தேர்தல் ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் தான் எல்லாத்தையும் பார்க்குது. மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றுகிறது. வாக்களிப்பதற்கான பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் ஓட் பண்ணலாம். 18 வயசு நிரம்பியவங்க ஓட் பண்ணலாம். இதில் 61வது சட்ட திருத்தம் ஒன்றுக்கு 1989 ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். மக்களவையில் மாநில சட்டசபை தேர்தலுக்கும் வாக்களிக்கும் வயது வரம்பை 21 வயதிலிருந்து 18 குறைச்சது அவர் தான். ஓகேவா? 1989க்கு முன்னாடி வரைக்கும் 21 வயசு இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். அதை 18 குறைச்சவர் வந்து நம்ம ராஜீவ்காந்தி தான். 1989 61வது சட்ட திருத்தம். ஓகேவா? இதுவும் முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மக்களவையின் செயல்பாடுகள். அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும், நிதி மசோதா உட்பட. சரியா? குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் அதிகாரம் பெறுகிறது. இப்போ குடியரசுத் தலைவரை நீக்கிறது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை போன்றவற்றை பதவி நீக்க பண்ணுறதுலாம் நாடாளுமன்றத்தில் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? அது ரெண்டாவையுமே பங்கு கொள்ளுது. அரசியலமைப்பு சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவையும் சமமாக அதிகாரங்கள் பெற்றிருக்கிறது. அரசியலமைப்பு திருச்சட்டம் 368 ஆர்டிகிள் வந்து திருத்தி அமைக்குது இல்லையா? அதில் ரெண்டாவையுமே முக்கியமான பங்களிக்குது. மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் ஆகியோரது தேர்தலுக்கு அதிகாரம் பெற்றிருக்கு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் யார் தேர்ந்தெடுத்தாலும் மக்களவை உறுப்பினர்கள் அதில் ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்துகிறாங்கன்றாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சரியா? நம்பிக்கையில்லா தீர்மானத்தை லோக்சபாவில் தான் அறிமுகப்படுத்த முடியும். ஏன்னா மாநிலங்களவைன்றது மாநிலங்களவையிலேருந்து வர்றது. லோக்சபா தான் லோக்சபா அதாவது மக்களவையில் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்திருக்காங்க. ஓகேவா? நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒன்று வந்தால் அது லோக்சபாவில் தான் வரணும், மக்களவையில் தான் கொண்டு வர முடியும். சரியா? இத்தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டால் பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்யணும். சரியா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எங்கே மட்டும்தான் கொண்டு வர முடியும்? மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 18 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு போகிறாங்க. மக்களவையில் 39 உறுப்பினர்கள். புதுச்சேரியும் சேர்த்தா தான் 40. சரியா? 40 நாடும் நம்மதே 40ம் நம்மதேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? 40 சீட் ஜெயிச்சிட்டோம் தமிழ்நாடுன்னு சொல்கிறோன்னே 40 சீட்டுமே தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஒன்று புதுச்சேரியை சேர்த்து தான் நம்ம 40ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக தமிழ்நாடு 39 உறுப்பினர்கள் தான். ஓகே, அடுத்து சபாநாயகருங்க. மக்களவை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர் தான். சரியா? அவர் மக்களவையை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற மக்களாட்சியின் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. ஓகே, சபாநாயகர் பதவின்றது ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குதுங்க. சரியா? சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார். ஓகேவா? கட்சி தாவல் தடை சட்டம்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். அதுக்கு ஃபுல் அதிகாரம் அத்தாரிட்டி யாருன்னு கேட்டால் சபாநாயகர் தான். 2019 24 வரைக்கும் ஓம் பிர்லா தான் இருந்தார். இப்போது 24 ஓம் பிர்லா தான் திரும்பவும் மக்களவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இந்த வாட்டி தேர்தல் வச்சு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சரியா? 20 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடந்தது. இப்போ தான் நம்ம நியூஸ்லாம் படிச்சிருக்கோம். அதாவது மக்களவை கலைக்கப்பட்டாலும், சரியா,
மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் பதவியில் இருப்பார். ஓகேவா. இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். இரு அவைகளின் கூட்டம் நடந்தா சரியா, இரு அவைகளும் கூட்டம் ஏதேனும் நடக்குமே ஆனால் அதுக்கு தலைமை வகிப்பவர் யாருன்னா சபாநாயகர் தான் வகிப்பார். எந்த சபாநாயகர்? மக்களவையின் சபாநாயகர் தான் தலைமை ஏற்பார். மாநிலங்களவை சபாநாயகர் துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தலைமை ஏற்க முடியாது. சரியா. கூட்டம் நாடாளுமன்ற கூட்டம் விதி 108 நம்ம படித்தோம் முன்னாடி. சரியா. அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். சாதாரண மசோதாவா நிதி மசோதாவான்ற தீர்மானிக்கிறது வந்து சபாநாயகர் தான். இது 117. ஓகேவா. பண மசோதாவை தீர்மானிப்பதில் இவருடைய முடிவே இறுதியானது. பண மசோதான்னு நான் தீர்மானிச்சுட்டா அவரோட முடிவு தான் இறுதியானது. இங்கே நிறைய பில்லு நிதி மசோதான்னு தான் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. பண மசோதா 110, நிதி மசோதா 117. 1985ஆம் ஆண்டு கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணையை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்குது. சரியா. கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 கொண்டு வந்தாங்க. சரி, யார் கொண்டு வந்தார்? ராஜீவ்காந்தி தான் கொண்டு வந்தார். 10வது அட்டவணையில் இது இருக்குது. ஓகேவா. ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையான்றது முடிவு செய்து சபாநாயகர் தான். ஓகேவா. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் மக்களவை தலைமை வகிப்பார். ஆனால் துணை சபாநாயகர்னு இப்போ யாருமே கிடையாது. ஏன்னா துணை சபாநாயகர் எதிர்க்கட்சி கொடுக்கணுன்றதால யாருக்குமே கொடுக்காம வச்சுருக்காங்க. இப்போ மக்களவை சபாநாயகர் தகுதி நீக்கம்னு வந்தா சரியா, சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யும்போது அதை அவர் பங்கேற்கலாம், விவாதிக்கவும் செய்யலாம். ஆனால் ஓட் பண்ணுறதுக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு ஓட் பண்ணணும். ஓகேவா. ஆரம்பத்திலே அவர் ஓட் பண்ணிடணும். இதோட மக்களவை முடியுது. மாநிலங்களவை பார்க்கலாம். மாநிலங்களவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரியா. மக்களவை என்னன்னு இருந்தது? ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இருந்தது. ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா மக்களுடைய வீடுன்னு அர்த்தம். எது? மக்களவை. இப்போ மாநிலங்களவைனா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஸ்டேட்ஸோடைய கூடுமிடம் மாநிலங்களவை. சரியா. உருவாக்குனது 3 ஏப்ரல் 1952. மக்களவை எப்போ? ஏப்ரல் 17, 1952. இது உருவாக்கி 13 நாளுக்கு அப்புறம் தான் 14 நாளுக்கு அப்புறம் தான் மக்களவையே உருவாகுது. ஃபஸ்ட்டு மாநிலங்களவை தான் உருவாகுது. 89 மாநிலங்களவையின் தலைவரை பற்றி பேசுது. சரியா. மே 13, 1952 தான் மொதல் கூட்டம். ரெண்டுத்துக்குமே நான் அதை முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா. அதிகபட்சமாக 250 பேர் இருக்கலாம். மாநிலங்களவையில் அதிகபட்சமாக எத்தனை பேர் இருக்கலாம்? 250 பேர் இருக்கலாம். ஆனால் இப்போ 245 பேர் தான் இருக்காங்க. சரியா. 225 பேர் ஸ்டேட்டில் இருந்தும், 8 பேர் யூனியன் டெரிட்டரிஸில் இருந்தும், 12 பேர் நியமன உறுப்பினர்களும். சரியா. எல்லாம் சேர்த்து 245 பேர் தான் இப்போ இருக்காங்க. ஓகேவா. இதில் 3ல் 1 பங்கு பேர் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே வருவாங்க. மாநிலங்களவை வந்து நிரந்தர அவை. ஓகேவா. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையான்றது கேள்வி வரலாம். நிரந்தர அவை தான். சரியா. 6 வருஷம் இதோட பதவிக்காலம். 3ல் 1 பங்கு பேர் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா. மொத்த எம்எல்ஏ சீட்ஸுங்க. இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ. சரியா. 234 எம்எல்ஏவா. இப்போ எம்பி இருக்காங்க. எம்பி எத்தனை எம்பி வேக்கண்ட்டாக இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று கூட்டிக்கணும். ஓகேவா. 234 தற்போது எம்பி இருக்கிற வேக்கண்ட்டு ப்ளஸ் 1 கூட்டி மொத்தமாக ஒன்று கூட்டினா டிவைட் பண்ணி மொத்தமாக ஒன்று கூட்டினா வந்துடும். எக்ஸாம்பிளுக்காக 234 3 வேக்கண்ட் இருக்குது, ப்ளஸ் 1 கூட்டி இங்கே ப்ளஸ் 1 கூட்டினா ஒரு எம்பிக்கு எத்தனை ஓட்டு போடணுன்றது வந்துடும். சரியா. சர்வதேச பாராளுமன்ற தினம் ஜூன் 30. சரியா. 1954 தான் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்ன்றது லோக்சபானும் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட்ன்றது ராஜ்யசபானும் நம்ம பேர் மாற்றுறோம். மே 14, 1952 லோக்சபான்னு பேரை மாற்றுறோம் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்லேருந்து. ஆகஸ்ட் 24, 1954 கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ன்றத ராஜ்யசபான்னு மாற்றுறோம். இந்தி பேர்களாக மாறுது 1952. அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், ஹவுஸ் ஆஃப் த கவுன்சில் அப்படின்னு தான் இருந்திருக்கு. சரிங்களா.
மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினராக ஒருவர் காணும் தகுதிகளை பார்க்கணும். 30 வயசு பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும். சரியா? நம்ம மக்களவைக்கு பார்த்தது 25 வயசு, மாநிலங்களவைக்கு 30 வயசு. அரசாங்கத்தின் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாத, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் வருது, நாடாளுமன்றத்தால் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்படும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும்ன்றது மாநிலங்களவை கொஞ்சம் கூடுதலாக இது இன்வால்வ்டாக இருக்குது. மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து ஒரு நிரந்தர அவை, 6 ஆண்டுகள் பதவிக்காலம், 3/1 பேர் வெளியே வந்துட்டு இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவராக இருக்கிறார். ஓகே, இது நம்ம ஏற்கனவே குடியரசுத் தலைவரிலே துணை குடியரசுத் தலைவரில் பார்த்துருப்போம். தேர்தல் முறைன்னு பார்த்தோன்னா, இந்த தேர்தல் மறைமுக தேர்தல்னு தான் சொல்கிறாங்க. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுப்பது இல்லையா? நம்ம ஓட்டு போட்டு அனுப்புகிற எம்எல்ஏ மூலமாக தான் ஓட்டு போட்டு போகிறாங்க. சரியா? மாநிலங்களவையின் செயல்பாடுகள்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சட்டமாகறதுக்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் கண்டிப்பாக வேணும். நிதி மசோதாவை தவிர்த்து. சரியா? நிதி மசோதா மட்டும்தான் மாநிலங்கள் அவைக்கு உரிமை இல்லாத மாதிரி இருக்கும். அவங்க ஒப்புதல் கொடுக்கலனாலும் நிதி மசோதா பாஸ் ஆகலாம். ஆனால் வர எந்த மசோதாவாக இருந்தாலும் மாநிலங்களவை அலோவ் பண்ணாமல் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. 6 மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா 6 மாதம் வரைக்கும் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் இரு அவைகளையும் கூட்டத்தை அழைப்பு விடுத்து மசோதாவின் முடக்கத்தை தீர்த்து வைக்கிறார். கூட்டம் 108. சரியா? 6 மாதமா? சரியா? 6 மாதமும் ஒரு பில்லு பாஸ் ஆகாமல் அப்படியே கடப்பிலே போட்டு 2 பேருமே அமைதியாக இருக்காங்க, ஒருத்தர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா குடியரசுத் தலைவர் பார்த்து கூட்டத்தை கூட்டுறாரு. அதுதான் 108. சரியா? இந்த 108 கூட்டத்தை இதுக்கு முன்னாடி கூட்டியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கூட்டியிருக்காங்க. 3 முறை கூட்டியிருக்காங்க. சரியா? இது ஒரு குரூப் 2 கொஸ்டின். 1961 வரதட்சணை தடுப்பு சட்டத்துக்கு கூட்டியிருக்காங்க. 1978 வங்கி பணியாளர் தேர்வாணையத்துக்காக கூட்டியிருக்காங்க. 2002 நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்காக கூட்டியிருக்காரு. ஓகேவா? கூட்டத்து மூலமாக நிறைவேற்றப்பட்ட 3 திருத்தங்களும் இதுதான், 3 சட்டமும் இதுதான். சரியா? கூட்டத்தின் மூலமாக தீர்வு எட்டப்பட கூட்டாத சட்டம் எதுன்னு நாலு கொடுத்துட்டு இது எது கூட்டம் அல்லாததுன்னு கேள்வி கேட்கலாம். ஓகேவா? கூட்டுற வைப்பாங்க கண்டிப்பாக. இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 3 முறை கூட்டியிருக்காங்க. 108 விதி மூலமாக கூட்டத்தை குடியரசுத் தலைவர் கூட்டியிருக்காரு. 1 வரதட்சணை தடுப்பு, வங்கி பணியாளர் தேர்வாணையம், 3வது பயங்கரவாத தடுப்பு சட்டம். சரியா? அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்றுவதில் மக்களவையை போன்று மாநிலங்களவையும் அதிகாரம் பெறுகிறது. சரியா? மாநிலங்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் அதிகாரம் பெறுகிறார்கள். இவர்கள் மக்களவை உறுப்பினர்களால் மற்றும் அனைத்து மாநிலங்களின் மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடனும் சேர்ந்து குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர் குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க செயல்முறைகளில் அதிகாரம் பெறாங்க. குடியரசுத் தலைவர் நீக்கம்னாலும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யணும்னாலும் மாநிலங்களவையின் பங்கு ரொம்ப முக்கியமானதுன்றாங்க. தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெறுகிறது. 249 இந்த குரூப் 4ல் இதை கேட்டிருந்தான். சரியா? தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில அரசு பட்டியலில் உருவாக்கும் அதிகாரத்தை மக்களவைக்கு கொடுக்குறோம். ஓகேவா? இது விதி 249. சரியா? மாநிலங்களவையின் 3/2 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மான ஒப்புதல் பெறுகிறது. இதனை 3/2 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெறுகிறது. சரியா? இதே மாதிரி 3/2 உறுப்பினர் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகள் IAS IPS ஆஃபீஸர்ஸ்லாம் உருவாக்குற அதிகாரமும் மாநிலங்களவைக்கு இருக்குது. ஓகேவா? எந்த அவைக்கு இருக்குது? மாநிலங்களவை. முக்கியமானது மாநிலங்களவை. சரியா? இப்போ ஒரு IAS IPS மாதிரி ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கணும்னா மாநிலங்களவை விதி 312 படி அதை செய்யணும். சரியா? இப்போ மாநிலங்களவைக்கு நிதி மசோதாவில் மட்டும்தான், அதை தவிர்த்து மற்ற எல்லாமே பவர் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அந்த நிதி மசோதா என்னன்னு பார்க்கலாம். நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ அதிகாரம் மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. சரியா? நிராகரிக்கிறதுக்கோ திருத்தத்துக்கோ மாநிலங்களவைக்கு இதில் அதிகாரம் கிடையாது.
மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். சரியா? மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லையனால், 14 நாளுக்கும் அவங்க கம்முனே இருந்தாங்கன்னா, ஒப்புதல் கொடுக்காமலே இருந்தாங்கன்னா மாநிலங்களவையில் ஒப்புதல் பெறாமலே அது சட்டமாக மாறும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்காக முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். நிதி மசோதாவில் மட்டும்தான், வேறு எதுலேயுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இது போதும். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? மக்களவை, மாநிலங்களவை இது ரெண்டும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டு அடுத்த வீடியோ இதோட கண்டினியூவேஷன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஒரே ஐடியா ஃபுல்லாக பார்க்க வேணாம்.